இன்றைக்கு நான் உங்களோட கதைக்கு வந்த தலைப்பினில் இதுவும் கடந்து போகும். ஆமாங்க, எல்லாத்த வாழ்க்கையில் நடந்திருக்கும், நடந்து கொண்டிருக்கும், நடக்க போயவும் இருக்கும். ஒரு லவ் ஸ்டோரி சொல்ல வந்துருக்கு. எல்லாத்த வாழ்க்கையில் லவ்ன்றது இருக்கும் தானே. உங்களுக்கு இருந்திருக்கும், எனக்கும் இருந்திருக்கும், எல்லாருக்கும் இருந்திருக்கும். நானும் லவ் பண்ணி தாங்கிட்டேன். அப்போ இது 2023 நடந்த சம்பவம் கதை எதென்றாலும் வச்சுக்கோ. ஒரு ஊருங்க, ஊர் இடத்துல இந்த குட்டி கிராமம். அங்கே ஸ்கூல், அங்கே எல்லோரும் காலம் ஒழும்பி பிள்ளைகள் எல்லாம் ஒழிக்கிட்டு கடை மேக்கப் எல்லாம் போட்டுட்டு, மேக்கப்னா என்ன பவுடர் தானே, பவுடர் பூசிட்டு படிங்க என்ன செய்வாங்க, டக்கு துவைக்காத சோப்பு செய்யும், சோவையும் அடிச்சுக்கிட்டு போய் கொண்டிருப்பாங்க. அப்படி ஒரு வாழ்ந்த காலம். அந்த காலத்தில் நாங்கள் அந்த கதாநாயகன் கதாநாயகி வாழ்க்கை வரலாறு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகே, எல்லாரோட லைஃப்பும் அப்படி தான் போகும் நினச்சிட்டு இதில் நடந்த கதை சொல்லத்தானே வேணும். அவனோட பேர் ராம் வந்து கொஞ்சம் குழப்படி, அவளாண்டு படிக்க மாட்டேன், ஆனால் கொஞ்சம் சாஃப்ட். அவன் வந்து போகிறான், ஸ்கூலுக்கு போகிறான், ஃப்ரெண்ட் படிங்களோட பழகுவான். அவனுக்கு வந்து பிள்ளை காதல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட இன்னும் வரல. ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் வகுப்பு பிள்ளைய கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவனோட சேர்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனும் சிரிச்சுக்கிட்டு போங்கடா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். ரைட், ஓகேன்ட்டு இருந்தாலும் ஒரு நாள் சொன்னான், டியூஷன் போய் கொண்டிருக்கும்போது எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை போய் டியூஷன் போய் கொண்டிருக்காங்க. முடிச்சுட்டு போகும்போது டியூஷன் போய் கொண்டிருக்கும்போது ஃப்ரெண்ட் படிங்க இல்லை மச்சான், நாங்கள்லாம் லவ் பண்ணுறோம்டா, நீ சிங்கிளாக இருக்க, லவ் பண்ணுண்டா என்று சொல்லும்போது, ஏன்டா லவ் பண்ணாமல் இருக்கிறேன், லவ் பண்ணால் அப்படி ஒரு பண்ண தாண்டா லவ் பண்ணோம், எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான். அப்போ ரோட்டில் ஒரு டியூஷனில் சேர்றதுக்கு ஒரு புதுசாக ஒரு பிள்ளை வருது. அவள் அழகு, இரட்டை பின்னல், வெள்ளி சருமம், நெத்தியில் ஒரு கருத்தை போட்டு தேண்ட கோப்பியும் போட்டுட்டு தான் வந்தா. அவள் அழகிருக்கே என்னென்னு சொல்கிறது. உடனே பார்த்து சொன்னான், லவ் பண்ண இப்படி பண்ண தண்டா லவ் பண்ண. மேபி அவனை கண்டுக்கவே இல்லை. 1 வருஷமா 2 வருஷமா முன்னால் தெரிகிறான். ஃப்ரெண்ட்ஸு என்ன எல்லாரையும் கேட்டு தெரிகிறான். மடிகிறதாவே இல்லை. ஒரு நாள் அவன் அந்த பிள்ளைய ஒன் சைட்டாக லவ் பண்ணி கழிச்சு போய் விட்டுட்டான். அதுக்கு பிறகு தானும் தண்டை பாடுவான்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணுறது. ஒரு நாள் பிள்ளை வந்து அந்த பிள்ளை வந்து தானாகவே சொல்லிச்சு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி விடுங்க, பிரச்சனை இல்லைன்ட்டு. அவனுக்கு டப்பன்
என்ன செய்கிறதுன்ட்டு தெரியல. ஹார்ட் வந்து படபடன்னு அடிச்சிச்சு. எல்லோரும் லவ் சிம்பிள் அப்படி தானே இருக்கும். அண்டு லவ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு. ஓகே, நம்ம ராமன்ற கதையை நாளைக்கு மிச்சத்தை தொடரும். இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.